நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புத்தாண்டு 2024 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து நேயர்களுக்கும். புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் தொடங்குது. குரோதி வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க, விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்திலையும், ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசிலையும் வர்றதுனால, மிருகசீர நட்சத்திரத்திலையும் உதயமாகிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, டெக்னாலஜி துறைகள் முன்னேற போகுது அப்படிங்கிறதும், பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறதும், தங்கத்தின் விலையேற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும், அது இல்லாமல் தேவைகள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதும், அதே போல் பயங்கரவாதங்கள், அது மட்டும் பார்த்திங்கனாக்க போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கண்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தோட தொடக்கத்தில் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கு. அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா முன்னேற போகுது. அது மட்டும் இல்லாமல் அதன் சார்ந்து பார்த்தீங்கன்னாக்க சாஃப்ட்வேர் துறைகள், கணினித்துறைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கிரக நிலையை அடிப்படையை வைத்து இந்த குரோதி வருடத்திற்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தாண்டு சிறப்பு பலனாக உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேச ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேச ராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே தொடங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே குரு பகவான், சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்று அமர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, களத்திரம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வருது. அது இல்லாமல் 5ஆம் பார்வையாக உங்களோட சிம்ம ராசியை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னாக்க, குழந்தைகளுக்காக நீண்ட நாள் திட்டமிட்டு இருந்தவங்க, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு குழந்தைக்கு 2வது குழந்தை அதுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆயோகம், அதே போல் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நிகழ்வுகளாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சனி செவ்வாய் சேர்க்கை 11ஆம் இடத்துல இருக்கிறது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வேலை செய்கிற இடங்கள், இதெல்லாம் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு கூடவே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னாக்க அடிக்கடி பெரிய தொந்தரவுகள் கொடுக்குற விதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். ஒரு எதிரியை கூட வச்சுக்கிட்டே வேலை செய்கிறது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் முன்னேற்றம், அதாவது பார்த்தீங்கன்னாக்க கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி செவ்வாய் சண்டை பிரச்சனைகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்க ராகு, சுக்கிரன், புதன், இப்படிப்பட்ட விஷயங்கள் 12ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, கலை இலக்கிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், கலை சார்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே போல் மீடியாவில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இப்போ வர்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1 பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் அப்படிங்கிற வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்க போகுது. இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற விஷயம் இல்லை, மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மரியாதை இருந்தது. அது இல்லாமல் திருமணம் நடந்தவங்களுக்கு திருமணம் நடந்தது, தொழில் அமைஞ்சது, கூட்டு தொழில்கள் அமைஞ்சது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட படிப்பு செலவுகள் அதிகரித்தது. என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்க, தொழிலை ஆரம்பிக்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு, மே மாதத்தின் குரு பயிற்சிக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. வருமானங்கிறது நல்லா வருங்க. எதிர்பார்த்ததை விட ஒரு அதிக கூடுதலான நல்ல வருமானம். காலப்புருஷனின் 2ஆம் இடத்துல குரு மாறுறதுனால பார்த்தீங்கன்னா இடம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே போல் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ நீங்கள் பேச ஆரம்பித்தாலே எல்லாருக்கும் பிடித்தமாக இருக்கும். அதே போல் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கார். சிறு சிறு பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும்.
பார்த்திங்கன்னா திட்டமிடாமல் சிறு சிறு பயணங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் அலைச்சல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆமாம், எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியாமல் போயிட்டு வர்ற ஒரு அலைச்சல், சிறு பயணங்களால் கொஞ்சம் லாபம் இருக்கும். அதுவும் தொழில் சார்ந்து போனீங்க அப்படின்னாக்க நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறதுனால வெளிநாடு போகலாம், கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, காலி இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. 5ஆம் இடத்துல இருந்து வந்த குருபலம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ மாறிடுச்சு. அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஒரு பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு இருந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் தீர்க்கப்பட்டு ஒரு நல்ல சுமூகமான ஒரு நிலை இருக்கும். அதே போல் அப்பாவோட உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, அப்பா உங்களுக்கு உதவியாக இருப்பார். மாமனார் சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், மாமனார் மாமியார் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்து பத்துக்கள், உங்களோட மனைவிக்கு சேர வேண்டிய சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். 6ல் இருக்க கேது பகவானால் பார்த்தீங்கன்னா அடி வயிறு தொந்தரவு, கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தவங்க, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளாக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வையால் சரியாக போகுதுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், சரியாக போகுது. அடி வயிறு தொந்தரவு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்த வைத்தியம் கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால சித்த ஆயுர்வேதா மருந்துகளை எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா நீண்ட நாள் நோய்கள் அதனால இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் 6ஆம் இடம் அப்படிங்கிறது இதுவரை வேலையில் இருந்து வந்த தொந்தரவு, வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் பார்த்திங்கனாக்க மாறப்போகுது. மேலதிகாரிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க போகிறாங்க. அடுத்து 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க களத்திரஸ்தானத்தை பொறுத்த வகையில் ரொம்ப சிறப்பான அமைப்பு தான் இதுவரை இருந்து வந்தது. இப்போவும் பார்த்திங்கன்னா களத்திரம் இது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வருமான வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தொழில் ஆரம்பிக்கிறது, வேலைக்கு போகிறது, குடும்பத்தின் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது 2 பேருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்துல எப்படி இருக்குது? இப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மேசராசினியர்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு தொழிலை மாற்றிக்கிறது அல்லது வெளிநாடு போகிறது, உயர்கல்விக்காக உங்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் ஏற்பட போகுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நிலம் சார்ந்து நீண்ட நாளாக அப்பாவோட சொத்து வரல, அம்மாவோட சொத்து வரல, அல்லது கோர்ட்டு கேஸில் இருக்குது சில சொத்துக்கள் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் அதிகமாக கிடைக்கும். ஆமாம், புது அறிமுகங்கள் உண்டு. பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உங்களோட வீட்டு தேவைகளுக்கு பார்த்திங்கனாக்க நகை சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்தை, அதாவது தந்தை ஸ்தானத்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதுவரை தந்தை உதவி உங்களுக்கு கிடைச்சது, பூர்வீக அனுகூலங்கள் அனைத்தும் உங்களுக்கு கேட்காமலே கிடைச்சிக்கிட்டு இருந்த காலம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, உயர்கல்வி படிக்கணுங்கிறதுக்காக போகிற ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கான அமைப்புகள், அதாவது உதவிகள்லாம் பார்த்திங்கன்னா இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். 10ஆம் இடத்தை குரு பார்வை இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நிறைய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. பல்வேறு தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு. இதே வெளிநாடு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த நாட்டில் இது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு போகிறது, அல்லது ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலை மாற்றுறது, அது இல்லாமல் ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும். 11ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் சனி சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாமே தானாக கிடைக்கக்கூடிய ஒரு லாபமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அது பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதத்திலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது. 2 மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் முதலீட்டில் ஒரு லாபம், ப்ரொமோஷனில் ஒரு லாபம், உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. நல்ல கௌரவமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். 12ஆம் இடத்துல இருக்க ராகு புதன் சேர்க்கை அப்படிங்கிறது என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, புதிய தொழில்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, புது உறவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, வெளிநாட்டு உத்தியோகம் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, புது இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க வருமானம் அப்படின்னு சொல்லி இதுவரையும் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி மூலமாக நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும், அந்த வாய்ப்புகள் அமையும். அந்த மாதிரி விஷயங்களால் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது குரோதி வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வருடமாகவே அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இதுவரையும் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள், பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அனைத்தும் சரியாகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு இந்த குரோதி வருடம் இருக்குது. மேச ராசியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் நட்சத்திரமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் வேலையில் ஒரு முன்னேற்றமான காலகட்டம் உங்களுக்கு அமையும், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மேசராசியில் இருந்தவங்க இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்டு கிட்னி சம்மந்தப்பட்டு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கடன் கேட்டவங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் வாங்கினவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அடுத்து உங்களோட அம்மா வழியில் இருந்து வந்த சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இதுவரை விட்டு போன சொந்தங்கள்லாம் கூடி சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குலதெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய, குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கார், 12ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கார். பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருள் வரவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகுது, திடீர் பண வரவு அதிகரிக்க போகுது. ராகு பகவானால் சேர்ந்து இருக்கிறதுனால 2 மடங்கு 3 மடங்கு பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாட்டிலே இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் திருமண யோகம், மனைவியால் மிகப்பெரிய யோகம் ஏற்படக்கூடிய, பெண்களால் ஒரு யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, பத்திரப்பதிவு, பேப்பரில் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்டேஷன், ஒப்பந்தங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி பார்த்திங்கனாக்க ராசி அதிபதி உச்சமாக இருக்கார், ராசியிலேயே உச்சமாக இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு சார்ந்த அனுகூலங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான காலகட்டம்ங்க. நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த அல்லது எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அருமையான நேரம் இந்த நேரமாக இருக்குது மேச ராசியில் இருக்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா, உயர் பதவி, கவர்மெண்ட்லேயே வேலை பார்க்குறோம் அல்லது பெரிய ப்ரைவேட் செக்டார்லேயே வேலை பார்க்குறவங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம், பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிர்வாகத்திறனில் இருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. கார்த்திகை நட்சத்திரம் இருக்காங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் பதிவாகுங்க. கவர்மெண்ட் சைடில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் ஒர்க்கர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. ஒரு அருமையான
ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, தந்தை வழி உறவுகளில் குலதெய்வம் சார்ந்த உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட நட்புறவு பாராட்ட வர்றாங்க. உங்களோட உதவியை தேடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பூர்வீக சிக்கல்கள் அனைத்தும் தீரும். அப்பா உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு பொன் பொருளாதார சேர்க்கை, பதவி உயர்வு, புதிய வேலைவாய்ப்பு, தொழில் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இப்போ பார்த்துருக்கிறது அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்க பொது பலன்களாக நம்ம மேசராசி நேயர்களுக்கு பார்த்துருக்கோம். அந்த வகையில் இப்போ மேசராசி நேயருக்கு இப்போ இருக்க கிரக நிலையை வச்சு இப்படி இருக்க பலன்கள் அப்படின்னு சொன்னால், உங்களோட சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் இப்போ எப்படி இருக்குது, தசாபுத்தி அடிப்படையில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களோட முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகளையும் இந்த காலத்தை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாகவும் இருக்கும். உங்களோட ஜாதகங்களை விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தோட மொத்த ஆயுட்காலம், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி தொழில் செய்யலாம், எந்தெந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இது உங்களுக்கு அமையும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.